கென் வந்து இப்போ யூத் படம் பண்ணி அந்த படம் பார்க்கும்போதுலாம் எனக்கு இப்படிலாம் எடுத்துருக்கலாமோ நம்ம படத்தை, இது எடுத்து நல்லா வந்திருக்குமோ அப்படிலாம் யோசித்தேன். பட் அந்த மாதிரி முகங்கள் நம்ம படத்துக்கு தேவைப்படும். அப்படி தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ விரைவில் நல்ல அறிவிப்பு வரும். இப்போ ஒரு சின்ன பட்ஜெட் படமாக வந்து தயாரிக்கும் போது அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தியேட்டருக்கு தான் தியேட்டர் கிடைக்காது, ஓடிடிக்கும் போக முடியாது, நம்ம எடுத்து நம்ம போட்டு பார்த்துட்டு இருக்கவும் முடியாது. ஸோ வியாபாரங்கள் தான் இன்றைக்கி சினிமாவை தீர்மானிக்குது. ஸோ நல்ல படங்கள்னு சொல்கிற படங்கள்னா சின்ன படம் பெரிய படம்னு ஒன்று கிடையாது. ஓடிச்சுன்னா பெரிய படம், ஓடலைன்னா சின்ன படமா? நிறைய பெரிய படங்கள் எடுத்து ஓடாமல் போயிருக்கு, அப்போ சின்ன படமா? அதெல்லாம் கிடையாது. ஸோ வசூல் ரீதியாக ஜெயிக்கிற படங்கள் தான் இன்றைக்கி பெரிய படங்கள்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல படங்கள் அப்படிங்கிறதுனா இந்த சமூகத்துக்கு மெசேஜ் சொல்கிறதெல்லாம் எனக்கு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. வியாபார ரீதியான சினிமாக்கள் அப்படிங்கிறதுக்கு கமர்ஷியல் தேவைப்படுது. இப்போ யாருக்கும் கருத்து சொல்ல வேண்டியதே கிடையாது, அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ நிறைய பேர் படிக்கிற பழக்கமும் கிடையாது. ஸோ நல்ல படைப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் வரும். அதை தாண்டி சினிமா வந்து போராடிட்டு ஒரு குரூப் வந்து தள்ளிக்கிட்டு தான் இருக்குது. நல்ல படங்கள் வந்துட்டு தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது.